வாக்கிய பிரகாரம் நடக்கும் திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள். வேலை கிடைக்குமா, கல்யாணம் நடக்குமா, புத்திரபாக்கியம் ஏற்படுமா, வெளிநாட்டுக்கு போவோமா, கடன் பிரச்சனை தீருமா, வழக்கு முடிவுக்கு வருமா, இப்படி பல்வேறு எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்திருக்கும். உங்களுக்காக இந்த சனி பயிற்சி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லா நலமும் பெற்று நீங்க வாழணும்னு சொல்லி கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்கிய பிரகாரம் சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்ல போகிறேன். ஏன் சந்தோஷமாக பேசுகிறீங்க? நல்ல பலன் தான் சொல்ல போகிறேன், அதனால தான் சந்தோஷமாக சொல்கிறேன். சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறாரு. அது குருவோட வீடு, சுப கிரகத்தோட வீடு. சுபரோட பாபர் சேரும் பொழுது சுப கிரகமாக தான் ஆகிவிடுவார். அதனால் அவருடைய பலன்களும் நல்ல பலன் தான் இருக்க போகுது. புரிஞ்சிட்டிங்களா? சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகின்ற 6/3/2026 6/3/2026 அன்றைக்கி தான் மாறுறாரு. காலையில் 8:24 மாறுறாரு. அவர் மாறக்கூடிய ஓரையில் புதன் ஓரை வருது. புதனுடைய ஓரையில் மாறுறாரு. சரிங்களா? இது இல்லாமல் குளிகை காலத்திலேயே மாறுகிறார். அன்றைய தினம் குளிகை காலம். குளிகைன்றது யார்? சனி பகவானுடைய மகன். எப்படி மாந்தி சனி பகவான் மகனாக சொல்லப்படுறாரோ, குளிகன் என்பவரும் சனி பகவானுடைய மகன் தான். அப்போ அந்த குளிகை காலத்தில் மாறுகிறார். குளிகை காலத்தில் பயிற்சி ஆகும்போது குளிகை காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல விஷயம் மட்டும்தான் செய்வோம், நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்போ சனி பகவான் மாறும்போது கெட்ட விஷயம்லாம் குறைஞ்சிடும், நல்ல விஷயம் தான் அதிகமாக வரப்போகுது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இப்போ என்ன உங்களுக்கு குறைச்சல்? இப்போ வாங்க விஷயத்துக்கு வருவோம். அந்த குரு பகவான் வீட்டுக்கான மீனராசிக்கு சனி பகவான் அமரும்போது அவர் குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? மக்கள் எல்லோருக்குமே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை பட்டிருந்தாங்க இல்லையா? இப்போது எல்லாம் சுபீட்சமாக இருப்பாங்க, நல்லது நடக்கும். மத போதகர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாருமே மக்களுக்காக விழிப்புணர்வு கொடுப்பார்கள். மக்களுக்காக நிறைய யாகங்கள் செய்வார்கள். உலகத்து அமைதிக்காக யாகம்லாம் செஞ்சு பார்த்துருக்கோம் இல்லையா? அதை இப்போ நிறைய செய்வாங்க. இந்த சனி பயிற்சியானவங்க நிறைய செய்வாங்க, மக்களுக்காக செய்வாங்க. அது இல்லாமல் அரசாங்கமும் மக்களுக்காக நல்லது தான் செய்ய போகுது. உங்களுக்கு தேவையானதில் கொடுக்கும், உங்களுக்கு பார்த்து செய்யும். இந்த சனி பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு தெரியுமா? தன்னுடைய பார்வை பலனால் மீனராசியிலிருந்து ரிஷபராசியை பார்க்கிறார். ரிஷபன்றது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் நட்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன நடக்கும்? சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கறனால பெண்கள் கை ஓங்கி இருக்கும், பெண்கள் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், பெண் குழந்தைகள் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். அவங்களுக்காக மக்கள் போராடுவாங்க, அரசாங்கம் போராடும். இப்போது கஷ்டமாக வந்துட்டுருக்கு இல்லையா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், அது எல்லாமே மாறிடும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மாறும். ஏன்னா இதுதான் எதிர்பார்த்துருந்தது. இந்த சனி பயிற்சி காலம் தான் ரொம்ப காலம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு வரைக்கும் இது இருக்க போகுது. அதனால் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்க போகுது. அது இல்லாமல் இந்த வெள்ளி, சுக்கிரன் இருக்கும்போது வெள்ளி சொல்லுவாங்க. இந்த வெள்ளியுடைய விலை ஏறிச்சு இல்லையா? அதில் இப்போ குறைஞ்சி வந்துடும். வெள்ளியோடைய விலை குறைஞ்சி வரும். நிறைய நகை ஆபரணங்கள் அதையும் சுக்கிரன் தான் சொல்ல போகிறாரு. தங்கத்துடைய தன்மை குருவுக்கு இருந்தாலுமே அதை நகையாக செஞ்ச பிறகு பார்த்தா அது சுக்கிரனுக்கு உண்டான விஷயமாக சொல்லப்படுது. அப்போது சுக்கிரன் வீட்டை பார்க்கறனால, குருவோட வீட்லேயும் சனி இருக்கிறனால தங்கத்தின் விலை படிப்படியாக குறையும். உடனே குறையாது, படிப்படியாக குறையும். ஒரு ரீசனபிளாக, ஒரு நார்மலாக வந்துடும். ரொம்ப குறைஞ்சும் போயிடாது, ரொம்ப அதிகமாகவும் போயிடாது, நடுத்தரமாக நிற்கும். அப்போ சந்தோஷம் தானே? இது இல்லாமல் அடுத்ததாக கன்னிராசியை பார்க்கிறார். கன்னிராசி பார்க்கும்போது புதனுடைய வீடாக சொல்லப்படுது. அப்போ என்ன நடக்கும்? நிறைய அறிவியல் அதில் வளர்ச்சிகள் ஏற்படும். கம்ப்யூட்டர் துறையில் சிறப்பாக இருக்கும். புதுசாக கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிப்புகள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் மார்க்கெட்டு, கணக்கு வழக்கு பார்க்குற விஷயங்கள் இதெல்லாமே நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. 12 ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மீனராசிக்காரங்களுக்கு எங்கள் ராசியில் தான் வந்துட்டார், என்ன பண்ண போகிறான்னு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது அப்படி நீங்கள் பயப்படுறாளா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எதை பார்த்தாலும் ஏற்றுக்கக்கூடிய தன்னம்பிக்கை உடையவங்க தான். டேக் இட் இஸ் பாலிசின்னு சொல்லக்கூடிய அம்சத்தில்
பிறந்தவங்க தான் நீங்கள் மீனராசிக்காரங்க. மற்றவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அம்சமாக உள்ளவங்க தான் நீங்கள். எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடியவங்க தான் நீங்கள். அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? ஜென்ம சனி வந்தாலும் அவருடைய பார்வை பலன்கள் ஒன்று இருக்குது இல்லையா, அதையும் பார்க்கணும்ல. ஜென்ம சனி என்ன பண்ணும்? உங்களை செயல்படுத்த முடியாமல் தடுக்கும். அவ்வளோதான் விஷயம். ஒரு இடத்துக்கு போகணுன்னா போக மாட்டீங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு வைங்க. ஒருத்தரை சந்திக்கிறதுக்குன்னா கொஞ்சம் தள்ளி போடுவீங்க. வாய்தா போடுறாங்க இல்லையா, ஒரு கேஸ் நடந்தால். இப்போ அப்படி தானே ஆயிடுத்து. வாய்தா போட்டால் என்ன, தள்ளிக்கிட்டே போகும்னு அர்த்தம். அது மாதிரி தான் இந்த பலன்கள் நடக்க போகுது இந்த ஜென்ம சனியில். ஆனால் அதுக்கு குறைக்கிறதுக்கும் அதை அந்த பிரச்சனையை தீர்க்கறதும் தானே சொல்ல போகிறேன். அப்படின்னா உங்களுக்கு கவலை. கவனமாக கேட்டுங்க. ஜென்ம சனியில் குழப்பங்களாக இருக்கும், ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் இருக்கும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாமல் இருக்கும். இதை தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு கைடு வழிகாட்டி இருக்கணும் தானே. உங்களுக்கு ஒரு குருவாக ஒருத்தர் இருக்கணும், ஒரு நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். அவங்கள வச்சுங்க இப்போ கூட. அவ்வளோதான். அவங்க காட்டுற பாதையில் போங்க. அவங்க இது வரைக்கும் உங்களுக்கு நல்லது தானே செஞ்சுருப்பாங்க, இப்போயும் நல்லது தான் செய்ய போகிறாங்க, இனிமேல் நல்லது தான் செய்ய போகிறாங்க. அப்போ அவங்கள பயன்படுத்திங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்களாக எதுவும் செஞ்சு சுயமாக முடிவு எடுக்காதீங்க. அதுக்கு தான் இப்படி சொல்கிறது. அது சொல்லக்கூடியவங்க உங்களை வெல்விஷராக இருக்கணும். அது முதல்ல கவனமாக பார்த்துங்க. அவங்க நல்லது தானே, உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேட்டு நடந்து வாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிங்க. அப்படி செஞ்சுட்டு பண்ணுங்கள். இருந்தாலும் குருவோட வீட்டில் வந்து இருக்கிறனாலையும் குருவோட வீட்டை பார்க்கறனாலையும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும். இந்த ஜென்ம சனி காலத்தில் நல்ல குரு உங்களுக்கு அமைவார். சந்தோஷம் தானே? அவர் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். இல்லை என்றால் தெய்வ அவதாரங்களாக எடுத்து குருவாக இருந்து மறைந்த மகான்கள் வழிபட்டுவாங்க. வியாழக்கிழமையில் விரதம் இருங்க. பெரும்பாலும் வியாழக்கிழமையில் மௌன விரதம் இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரை. கண்டிப்பாக கேட்பீங்க, கேட்டு தான் ஆகணும். மௌனமாக இருங்க, அதிகமாக பேசாதீங்க. வியாழக்கிழமையில் மட்டும் அப்படி இருங்க. ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் வணங்குவாங்க, அவருக்கு விரதம் இருந்துவாங்க. குருமார்களை போற்றி பாராட்டுங்க, அவங்களை உதவி ஒத்தாசை பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா சனி பகவான். 3, 6, 11 பார்த்தா நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்தனுடைய பலன் நல்லது தான் நடக்கும், பார்வை பலனும் நல்லது நடக்கும். இருக்க இடத்த விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. 3ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல ஒரு துணிச்சலான விஷயத்தில் ஈடுபடுவீங்க. அந்த தைரியம் வந்து கூட சேர்ந்துக்கும். அது மூலிமா அதில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. அவனால் வரமாட்டான்னு நினச்சா வந்துட்டான், இதில் எப்படி ஜெயிச்சான்னு தெரியலையே, அப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்க. அப்படி தான் வந்து நிற்க போகுது உங்களுக்கு. ஒரு முக்கியஸ்தராகவே அதுக்கப்புறம் ஆகிடுவீங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நிறைய பயணங்கள் ஏற்படும் உங்களுக்கு. அது மூலிமா நல்ல பலன்கள் நடக்கும். இருந்தாலும் ஆபத்து விபத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கல போகும்போதும் மிதமான வேகத்தில் போகணும், கவனமாக போகணும், கவனமாக வரணும். டிமாண்ட் பண்ணிட்டு வரணும். சகோதர உறவு நல்ல உங்களுக்கு பலமாகவும் இருக்கும், பாலமாகவும் இருக்கும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற்று சந்தோஷமாக இருங்க. அது இல்லாமல் மனைவி வழி உறவு, கணவன் வழி உறவு, இவங்க மூலிமாவே சரியான நேரத்தில் சரியான உதவி கிடைக்கும். இது கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் அந்த நேரம், அதுதான் இப்போ சொல்லியிருக்கு. அது ஒரு சைடு சப்போர்ட்டாக தான் இருக்கும். இந்த உதவி கிடைக்கலன்னு நினைக்கும் போது இந்த உதவி கிடைக்கும். இது முக்கியமான உறவு, அது முக்கியமான உதவியாகவும் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே உதவி பண்ணியிருப்பீங்க இல்லையா, இந்த 3ஆம் இடத்து பலனை நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே நிறைய விஷயங்கள் தெரியும். சகாயசானம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சகாயமாக ஏற்க உதவி பண்ணியிருப்பீங்க.
அந்த உதவியால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இப்போ ஏற்கனவே பண்ணியிருப்பீங்களா உதவி, அவங்க அதை பார்த்து கேள்விப்பட்டு உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது நல்ல விஷயம் தானே நடக்குது. அந்த உதவியால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா. அப்போது 7ஆம் இடம்ன்றது கணவன் மனைவி உறவு தான். மனைவியால் கணவனுக்கும் கணவனால் மனைவிக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். பெருசாக வராது, சின்சாக தான் வரும். அதில் பெருசாக ஆகுறதும் இருக்குது. அது எப்படி, நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. அது பெருசாக ஆக்காமல் ஊதி பெருசாக ஆக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். அப்போது சிறுசான விஷயம் பெருசாக ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் அதை அப்படியே விட்டுடணும், அவ்வளோதான். சின்ன சண்டை தான், எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி போயிடணும். கணவனாக இருந்தால் இதை போய் மனைவியோட அப்பா அம்மாட்ட சொல்கிறது, மனைவியாக இருந்தால் கணவன் பண்ண தப்பை கணவனுடைய அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறது, கோல் மூட்டுறது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. புருஷன் முன்னாடிக்குள்ளே நிறைய இருக்குது. அதனால தான் பிரச்சனை வருது. அப்போ கோல் மூட்டக்கூடாது. அவர் நல்லது செஞ்சுருப்பார்ல, அதை யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ எதாவது தெரியாதனமாக நேரம் சரி எல்லாரும் பண்ணிட்டாரு, அதுக்காக நீங்கள் அவரை பற்றி குறை சொல்லுவீங்களா, கோல் சொல்லுவீங்களா? கூடவே கூடாது. இதே தான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் பண்ணுற இடத்துலையும் வியாபாரம் பண்ணுறதுலையும் நடந்துக்கணும். கோல் மூட்டாமல் இருக்க வேண்டும். அதுமாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நேர்மையான வழியில் வருமானம் வரும். அது எப்படின்னாக்கா ஒரு பயணம் அமையும், அது மூலிமா போயிட்டு நேர்மையான முறையில் அணுகி நேர்மையான செயலை செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். குறுக்கு வழியில் போனாலோ மறைமுகமாக லஞ்சம் போன்ற விஷயங்களை இறங்கினாலோ மறைமுக பொருட்கள் வியாபாரம் செஞ்சாலோ கண்டிப்பாக தண்டனை பெறுவீங்க. முக்கியமாக சொல்லி ஆகணும். நல்லது சொல்லும்போது கெட்டதுன்னு சொல்லி தான் ஆகணும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ வியாபாரமோ நேர்மையான முறையில் நல்ல முறையில் இருக்கணும். இப்போது ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போதைப் பொருட்கள்லாம் நிறைய விற்பனைக்கு வருது. அது மூலிமா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தண்டனை தான் பெறுவீங்க. அதை செய்கிறவங்கள கண்டுபிடிச்சி திருத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவங்கள திருந்துறதுக்கு ஒரு வழி கொடுக்கலாம், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இதுமாதிரி பண்ணிட்டு வாங்க. தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கவங்கள நல்ல நிலைமை கொண்டு வாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மீன ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியில் பண்ணக்கூடிய விஷயம் என்னவென்றால், குடிகாரர்களாக இருக்கவங்களை திருத்துறதும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை திருத்தி நல்ல வழி கொண்டு வருவதும் முக்கியமான சூட்சுமமான பரிகாரம். இப்போ இந்த ஜென்மசனி பலன் குறைஞ்சிரும் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா. இதெல்லாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆண்டு அனுபவித்து இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போது இந்த 2 விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பரிகாரம் தான். உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும், கெட்டதெல்லாம் போயிடும். என்னப்பா ஜென்மசனியில் அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், கஷ்டம் வருனார், பிரச்சனை வருனார், ஒன்றுமே வரலையே. நீங்கள் செஞ்ச நல்லது, நான் சொன்ன முறையை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிபதி குரு பகவான் முருகர். அந்த முருகரில் யார்? திருச்செந்தூர், கடற்கரை வீட்டிற்கும் திருச்செந்தூர் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது. அந்த முருகரை வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த முருகர் கோல் பண்ணினா அந்த பேரை யூஸ் பண்ணி திருச்செந்தூரில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி என்ன பேர் வருதோ அந்த பேரை யூஸ் பண்ணி திருச்செந்தூர் முருகா கூட சொல்லலாம். அது மாதிரி வழிபட்டு வாங்க. தான தர்மங்கள் நான் சொல்லியிருக்கேன். இன்னமும் என்ன சொல்ல வரணும்னா, பாத யாத்திரை போகிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமான சூட்சமான பரிகாரம். கோயில்களுக்கு பாத யாத்திரை போகிறவங்களுக்கு அன்னதானம், தண்ணி கொடுக்கறது, தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது எல்லாமே செய்யலாம். அவங்க என்ன தேவையோ அதை கேட்டு செய்யலாம். இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லி, இந்த ஜென்ம சனி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த பார்வை பலன்லையும் நல்ல பலனும் நடக்க போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.